மகாநதி சீரியலில் இப்போ வந்து ஜூஸ்லாம் போட்டு கொடுக்குறாரு காவேரிக்கு ரொம்ப சந்தோஷமாக அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ்லாம் வந்து குடிக்கிறாங்க. குடித்த உடனே அவங்களுக்கு வந்து வாமிட் வர மாதிரி இருக்குது. சரின்ட்டு போயிட்டு வாமிட் எடுக்கிறாங்க. டக்குன்னு விஜய் போயிட்டு தலையெல்லாம் பிடிச்சிட்டு என்னாச்சு காவேரி ரொம்ப கஷ்டமாக இருக்கா அப்படின்ன உடனே ஆமாங்க, என்ன சாப்பிட்டாலும் தண்ணி குடித்தா கூட வாமிட் வருது. இந்த நேரத்துக்கு வீட்டில் இருந்தால் சந்தேகம் வந்திருக்கும். ஆனால் இப்போ வரைக்கும் வரல, ஏதோ நல்லது அப்படிங்கிற மாதிரி காவேரி வந்து ஒரு பக்கம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, சரி இப்போது வயிற்றில் உனக்கு என்ன தான் சாப்பாடு இப்படி ஏதாவது எடுத்துகிட்டே இருந்தால் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுங்க, இப்போ விஜய் வந்து சாப்பாடு எடுத்து என்கிட்ட சாப்பாடு இருக்குதுன்னு ஊட்டி விடுறாங்க. ஊட்டி விடணும், இந்தா என் குழந்தைக்கு நான் ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விடுறாங்க. சந்தோஷமாக காவேரி சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் காவேரி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ என் குழந்தைக்கு நான் ஊட்ட வேணாமா அப்படின்னோடனே, யாரும் உன் குழந்தை அப்படின்னோடனே, நீங்கள் தாங்க எனக்கு முதல் குழந்தை அப்படின்னு இதெல்லாம் பேசிட்டு சாப்பாடு ஊட்டி விடுறாங்க. ஊட்டின உடனே காவேரி, பாரு நீ எவ்வளோ கஷ்டப்படுற, தாய் ஸ்தானம்ங்கிறது ரொம்ப கஷ்டம்தான் போல் காவேரி, ஆனால் பாரு அப்பான்ற பெருமை எல்லாம் எங்களுக்கும் வந்துடுது அப்படின்னா, இல்லைங்க அப்பா தான் கிரேட் அப்படின்னு, இல்லை அம்மா தான் ரொம்ப கிரேட் அப்படின்னு 2 பேரும் மாறி மாதிரி பேசிக்கிறாங்க. சரி 2 பேரும் கிரேட் போதுமா, ஆனால் எனக்கு எங்கள் அப்பா தான் ரொம்ப பிடிக்கும், அதனால தான் அப்படி சொன்னேங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. எல்லோரும் சந்தோஷமாக 2 பேரும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கும்போது காவேரி, இப்போது இந்த நிமிஷம் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், இந்த மாதிரி தினம் தினம் சந்தோஷமாக இருக்க வேணாமா, ப்ளீஸ் காவேரி நீ என் கூடவே வந்துடுறேன் அப்படின்னு கூப்பிடுறாரு விஜய். காவேரி சொல்கிறாங்க, முதல்ல கடமையெல்லாம் முடிங்க. ஐயோ புரியுது, வெண்ணிலா கிட்ட கண்டிப்பாக விஷயத்தை பக்குவமாக சொல்லி நான் எப்படியாவது அனுப்பிடுறேன், அதுக்கப்புறம் உன்னை வந்து நான் கூட்டிகிட்டு வரேன். சரி கூப்பிட்டோன்னே விட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் அப்போது கண்டிப்பாக அம்மாவோட கோவமும் கொஞ்சம் குறையும், நீங்கள் சீக்கிரமே வெண்ணிலாவை அனுப்பிடுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்குங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. இப்போ 2 பேருமே பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் தாத்தா வந்து கால் பண்ணுறாரு. ஐயோ தாத்தா கால் பண்ணுறாரு அப்படின்ன உடனே, ஐயோ சொல்ல வேணாமே அப்படின்றாங்க. இரு அப்படின்னு ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுறாங்க. இப்போ விஜய் வந்து கால் அட்டன் பண்ணிவிட்டு, தாத்தா அப்படின்னு எங்கடா இருக்க அப்படின்னா, ஃபார்ம் ஹவுஸ்லையா அங்கே எதுக்கு போனேன் அப்படின்னா, நான் வந்து இந்த மாதிரி காவேரியோட இருக்கேன் அப்படின்றாங்க. பொய் சொல்லாதடா நீ அப்படின்னு சொல்கிறாரு தாத்தா. இல்லை நீங்கள் வேணால் வீடியோ கால் வாங்க நான் காட்டுறேன் அப்படின்னா வீடியோ கால் பண்ணுறாரு தாத்தா. இங்கே பாருங்கள் காவேரி பக்கத்தில் தான் இருக்கா, நீங்கள் நம்ப மாட்டேன்ட்டீங்க அப்படின்னா, மா காவேரி எப்படிமா இருக்க, என்னம்மா என்னால் நம்ப முடியல, ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, இந்த மாதிரி 2 பேரும் ஒன்றா எப்போவுமே இருக்கணுமா அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. சரிங்க தாத்தா அப்படின்னோடனே, தாத்தா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னோடனே, என்ன இப்போவே சந்தோஷப்படுறீங்களே, இன்னும் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, என்னடா சொல்லு அப்படின்னோடனே, நான் நேரில் பார்த்து தான் தாத்தா சொல்லுவேன், ஃபோன்லலாம் சொல்ல மாட்டேன் அப்படின்றார். உடனே தாத்தா வந்து, ஐயோ நீ வர வரைக்கும்லாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது, நான் ஃபார்ம் ஹவுஸில் தானே இருக்கேன், உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு தாத்தா வந்து ஒரு பக்கம் வந்து கிளம்பி வராரு. ஸோ இன்னொரு பக்கம் வந்து காவேரி, ஏங்க தாத்தாட்ட சொல்லணுமா அப்படின்னா, கண்டிப்பாக தாத்தாட்ட சொல்லணும் இந்த விஷயத்த, தாத்தாவை பற்றி தான் உனக்கே தெரியும்ல, சீக்கிரட்டை மெயின்டைன் பண்ணுவார், பட் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவார் அவர்கிட்ட சொல்லுவோமே அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க. ஸோ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அண்ட் இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.